Invisible. visible. Visible. ரிசர்ச்சும் டிடெக்டிவ் ரிசர்ச்சும் லாஸ்டா பார்த்தோம். ஓகேவா? அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் போம் யார் டெர்ம காயின் பண்ணா அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் தி salient tendencies ஆஃப் ஹெலனிஸ்டிக் philosophy அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேவா? ஹெலனிஸ்டிக் philosophy அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல. ஒரு பர்ட்டிகுலர் டைம் பீரியட குறிக்கிறாங்க. ஒரு அலெக்சாண்டர் த கிரேட் வந்து வாழ்ந்த டைம் பீரியட ஹெலனிஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. அந்த philosophical டைம் பீரியட்ல என்னென்ன மாதிரி ஜான்ராஸ் எல்லாம் அந்த டைம் பீரியட்ல இருந்துச்சு அப்படின்றது அந்த salient tendencies ஆஃப் ஹெலனிஸ்டிக் philosophy அப்படின்றது கொஸ்டின். ஓகே. சோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா 2 A, B, C. சைனிசம், எபிக்யூரனிசம், ஸ்டாக்சிசம் இது 3மே வந்து அந்த டைம் பீரியட்ல ஹெலனிஸ்டிக் பிலாசபில இருந்துச்சு அப்படின்னு அது 3யும் சொல்றாங்க. சரியலிசம் நம்ம இப்ப ரீசென்ட்டா தான் படிச்சோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியலிசம் இஸ் நத்திங் பட் அ டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஆர்ட். ஒரு ஆர்ட்ட வந்து வித்தியாச வித்தியாசமா சேர்த்து வச்சு ஒரு கொலாஜ் மாரி பண்ணியிருப்பாங்கல்ல. அதுதான் நம்ம சரியலிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தான் ட்ரீம் சொல்லிக் குடுத்தேன். ட்ரீம்ல வந்து ஒரே ஒரு விஷயம் கனெக்ட் ஆகி சேர்ந்து ஒரே மாதிரி வராது. இஷ்டத்துக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஷயம் கனெக்ட் ஆகும். நம்ம மைண்ட்ல என்னென்னலாம் அடியில இருக்கோ அது எல்லாத்தையுமே சேர்த்து கனெக்ட் பண்ணி ஒரு மாரி வரும். அது வந்து நம்ம சரியலிசம், டாடாயிசம் இதெல்லாமே ஒரே டைம் பீரியட்ல படிச்சிருப்போம். 1950s, 1960s ஞாபகம் இருக்கா அந்த இமேஜ் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் போற மாதிரி இருக்கும். பக்கத்துல ஒரு பிரெயின வந்து ஒரு கை வச்சிருக்கும். Yes, ma'am. அதுதான் வந்து நம்ம சரியலிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ ரிமைனிங் 3 தான் வந்து அந்த ஹெலனிஸ்டிக் பிலாசபில இருக்கிற திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெலனிஸ்டிக் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு பீரியட் இல்லன்னா ஒரு கல்ச்சர். எந்த டைம் பீரியட்ல அப்படின்னு சொன்னா, டெத் ஆஃப் அலெக்சாண்டர் த கிரேட். அலெக்சாண்டர் த கிரேட் எந்த டைம் பீரியட்ல வாழ்ந்தாரோ, அந்த டைம் பீரியட்ல இருக்கிறத நம்ம ஹெலனிஸ்டிக் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அந்த டைம் பீரியட்ல ஸ்கூல்ஸ் லைக் ஸ்டாக்கிசம், எபிக்யூரனிசம் இது எல்லாமே அந்த இடத்துல அந்த டைம் பீரியட்ல இருந்துச்சு. ஓகே. சோ அதுதான் வந்து சைனிசம், ஸ்காட்டிசம் அண்ட் எபிக்யூரனிசம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல சைனிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நெகட்டிவ் attitude or belief characterized by the distrust of others motives or intention. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சைனிசம் அப்படின்றத சொல்றாங்க. ஒரு பர்ட்டிகுலர் பர்சன் மேல இருக்க நெகட்டிவ் ஆட்டிடியூட் இல்லைன்னா பிலீஃப் இல்லைன்னா ஒரு டிஸ்ட்ரஸ்ட் அவங்க நம்ம நம்பாம இருப்போம்ல அந்த டிஸ்ட்ரஸ் அப்படின்றத நம்ம சைனிசம் அப்படின்னு பாக்குறோம். ஸ்காட்டிசம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு வேர்ச்சு அது லிவிங். ஓகேவா? ஸ்காட்டிசம் இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்த நம்மளால சேஞ்சே பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு விஷயம் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, அத நம்ம சேஞ்சே பண்ண முடியாது. பெட்டர் அத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கண்ட்ரோல் எடுக்காம, பெட்டர் எப்படி இருக்கோ அத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் எது அப்படின்னு சொன்னா, ஸ்காட்டிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாக்கிசம் இஸ் நத்திங் பட் ஒரு ப்ராப்ளம் இல்லன்னா ஒரு விஷயம் இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கு. அத வந்து நான் அப்படியே வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்றது தான். சீக்கிங் ட்ராங்குலிட்டி த்ரூ செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் வாட் கேனாட் பி சேஞ்ச். எது சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு இருக்கோ, அத நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது அவங்க ஸ்காட்டிசம் அப்படின்னு சொல்றாங்க. எபிக்யூரனிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, பிளஷர மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பெயின் வந்து தேவையில்ல அப்படின்றத டோட்டலா அவாய்ட் பண்ணுவாங்க. சோ எந்த விஷயம் நமக்கு பிளஷர் தருதோ, அத அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க தவிர, எது பெயின் தருதோ அவங்க சுத்தமா தொடவே மாட்டாங்க. அதுதான் வந்து எபிக்யூரனிசம். சோ இது 3மே வந்து எந்த டைம் பீரியட்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஹெலனிஸ்டிக் பிலாசபி அந்த டைம் பீரியட்ல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஹெலனிஸ்டிக் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா, பர்ட்டிகுலர் டைம் பீரியட் ஆர் கல்ச்சர் த டெத் ஆஃப் அலெக்சாண்டர் த கிரேட். சோ சைனிசம், ஸ்காட்டிசம், எபிக்யூரனிசம். ஸ்காட்டிசம் அப்படின்றது சேஞ்ச் பண்ண முடியாது அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது. சைனிசம் அந்த பர்சன் மேல இருக்கிற நெகட்டிவ் இன்டென்ஷன் அண்ட் எபிக்யூரனிசம் இஸ் நத்திங் பட் பிளஷரபிள் திங்ஸ மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். எனக்கு எது பெயின் தருதோ அத நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். அதுல இருந்து எனக்கு ஃப்ரீடம் தான் வேணும் அப்படின்றத நான் திங்க் பண்ணுவேன். அதுதான் வந்து எபிக்யூரிசம் அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா இது 3ம்? Clear இருக்கா? கிளியர். சோ திங்ஸ் ஆஸ் தே ஆர் ஆர் கேலப் வில்லியம்ஸ். இது யாரோட வொர்க்? லாஸ்ட் கிளாஸ்ல கேட்கும்போது கூட இத கேட்டுட்டு வச்ச ஞாபகம் எனக்கு இருக்கு. மேரி ஷெல்லியோட அப்பா. William Golding. கரெக்ட். வில்லியம் காட்வின். வில்லியம் காட்வின். ஓகேவா? வில்லியம் கோல்டிங் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க வந்து இவங்க கிட்ட போயிருவீங்க. லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் அப்புறம் 1980ல அவங்க புக்கர் பிரைஸ் வாங்குனாங்கல்ல, அவங்க கிட்ட போயிருவீங்க. இது வந்து வில்லியம் காட்வின். வில்லியம் காட்வின் திங்ஸ் ஆஸ் தே ஆர் தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் கேலப் வில்லியம்ஸ். ஓகேவா? அதுதான் வந்து அவரோட வொர்க். இப்ப என்ன கொஸ்டின்? இதுல வந்து எத பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. இண்டஸ்ட்ரீஸ் பத்தியா? சர்ச் பத்தியா? லேண்ட் லாஸ் பத்தியா? இல்ல டைரனிக்கல் கவர்ன்மென்ட் பத்தியா? அப்படின்றதான் கொஸ்டின். சோ இதோட சம்மேஷன் தெரிஞ்சா மட்டும் தான் வாட் இட் டாக்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். சோ ஆன்சர் வந்து தி அபியூஸ் ஆஃப் பவர் ஆஃப் டைரனிக்கல் கவர்ன்மென்ட். தெரியலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அகைன் வேற எங்கேயாவது கேட்டா வி கேன் அப்ளை இட். அதனால இந்த இனிமேல இருந்து திங்ஸ் ஆஸ் தே ஆர் தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் கேலப் வில்லியம்ஸ் வந்து வில்லியம் கார்டினோட வொர்க் அப்படின்றத தாண்டி எதையும் தெரிஞ்சுக்கணும். அதுல பவர் ஆஃப் கவர்ன்மெண்ட் வந்து திட்டியிருக்காங்க அப்படின்றத முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? சோ வில்லியம் காட்வின் அவங்க யாரு அப்படின்னு சொன்னா மேரி ஷெல்லியோட அப்பா. அவங்களோட ஒய்ஃப் யாரு அப்படின்னு சொன்னா மேரி உல்ஸ்டோன் கிராஃப்ட் அப்படின்னு பாக்குறோம். அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட். என்கொயரி கன்சர்னிங் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் 1993ல பப்ளிஷ் ஆயிருக்கும். கேலப் வில்லியம்ஸ் வந்து
1794ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இது 2மே ஆல்ரெடி நெட்ல கேட்டாச்சு. An என்குயரி கன்சர்னிங் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்புறம் கேலப் வில்லியம்ஸ். இதோட இயர் உங்களுக்கு மறந்து போகுது. An என்குயரி கன்சர்னிங் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொன்னா அவங்களோட ஒய்ஃபோட ஒர்க் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய்ஃபோட ஒர்க் நல்லா தெரியும். மேரி வில்ஸ்டோன்கிராஃப்டோட 2 ஒர்க். விண்டிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமன் அண்ட் விண்டிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மென். அது வந்து 1791, 1792ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுக்கு மறு வருஷமே அவர் ஹஸ்பண்ட் பப்ளிஷ் பண்ணாரு. An என்குயரி கன்சர்னிங் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் வந்து 1793. கேலப் வில்லியம்ஸ் அது மறு வருஷமே பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க 1794. சோ இயர் மறந்து போகுது அப்படின்னு சொன்னா அவங்களோட ஒய்ஃபோட ஒர்க்ல இருந்து ஆரம்பிங்க இயர் டெஃபினட்டா ஞாபகம் இருக்கும். சோ 5ஓட ஒர்க் தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆச்சு. மேரி வில்ஸ்டோன்கிராஃப்ட். அப்புறம் வில்லியம் காட்வினோட 2 ஒர்க் 1793, 1794. புரியுதா எப்படி படிக்கணும்னு சொல்லி? Yes, ma'am. இவங்க எல்லாரும் ஒரே குடும்பம். சரியா? வில்லியம் காட்வின், மேரி வில்ஸ்டோன்கிராஃப்ட், மேரி ஷெல்லி ஷெல்லிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால இவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி ஆயிடுறாங்க. 4 பேருமே ஒர்க் எழுதியிருக்காங்க. மேரி வில்ஸ்டோன்கிராஃப்டோட 3 ஒர்க் உங்களுக்கு தெரியும். இப்ப அவங்களோட ஹஸ்பண்டோட 2 ஒர்க் உங்களுக்கு தெரிய போகுது. மேரி ஷெல்லி பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பிராங்கன்ஸ்டைன் அதெல்லாம் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஷெல்லி பத்தி சொல்லிக்கவே தேவையில்ல. அவர் வண்டியா எழுதியிருக்காரு. சரியா? இது எல்லாமே வந்து அவரோட ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் குரோனாலஜிக்கலி இதை அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. இது எல்லாருமே இந்தியன் ரைட்டர்ஸ் பார்த்தாலே தெரியும். இதுல யார் ஃபர்ஸ்ட் வருவான்னு நினைக்கிறீங்க? நம்ம என்ன நீங்க புக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும். வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன்? யார் நம்ம ஃபர்ஸ்ட் படிப்போம் புக்ல? சரோஜினி நாயுடா? சரோஜ் சொல்லுங்கடா. சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு நம்ம புக்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இந்தியன் புக் எடுங்க பாப்போம் கொஞ்சம் இருக்கிறவங்க. அந்த ஆர்டர்ல நீங்க ஆத்தர மனப்பாடம் பண்ணியிருந்தாலே குரோனாலஜிக்கல் ஆர்டர் கஷ்டமே கிடையாது. 3 ரைட்டர்ஸ் படிப்பீங்களா? ஜீன் முகமது அவர் டிராவல் பத்தி எழுதியிருப்பாரு. அப்புறம் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதியிருப்பாரு. அவங்களெல்லாம் முடிச்சதுமே ஃபர்ஸ்ட் நீங்க யார பத்தி படிப்பீங்க அந்த புக்ல? காலேஜ்ல ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாரு. டெரோசியன்ஸ்ன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவரு யங் பீப்பிள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு ரெவல்யூஷன் வர்ற மாரி அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் அவர் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தது யார படிச்சோம்? நான் சொல்லிக் குடுக்கும்போது கிளாஸ்ல. புக் எடுத்தாச்சா? கீர்த்தனா, பிரின்ஸ், மனுஷ்யா. Henry Doroteo. அவ்வளவுதான். ஹென்றி டொரோசியோ தான் ஃபர்ஸ்ட். புக்ல நான் என்ன ஆர்டர்ல குடுத்துருக்கனோ அந்த ஆர்டர் மட்டும் படிச்சா போதும். உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும்னு தெரிஞ்சிரும். சரியா? ஹென்றி டொரோசியோ தான் ஃபர்ஸ்ட் ரைட்டர். ஹென்றி டொரோசியோ ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆப்ஷன் எது கரெக்ட்டா வரும்? செகண்ட் ஒன்க்கா. செகண்ட் ஒன். ஓகேவா? ஆன்சர் வந்து 2 தான். சோ சரோஜினி நாயுடு எந்த இயர்ல பிறந்திருப்பாங்கன்னா 1879. மிக்கேல் மசூதன் டட் 1824. மன்மோகன் கூஸ் வந்து 1869. ஹென்றி டொரோசியோ வந்து 1809. டோரு டட் வந்து 1856. நான் புக்ல என்ன ஆர்டர்ல கொடுத்திருப்பேனோ அதை தான் இங்க கொடுத்திருக்கேன். இப்ப நீங்க வந்து இயர்ஸா என் கூட சேர்ந்து படிக்க போறீங்க. சரியா? ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புக்ல நான் எந்தெந்த ரைட்டர்ஸ் ஒரு நிமிஷம் தான். அதே ஆர்டர் தான் இப்ப உங்களுக்கு ஒரு தடவை கொடுத்திருக்கேன். இது ஃபுல்லா நம்ம இப்ப படிக்க போறோம். இதுல இருந்து டெஃபினட்டா 2 கொஸ்டின் நெட்ல வரப்போகுது. சரியா? சோ ஓப்பனிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தது ஹென்றி டொரோசியோ தான் புக்ல இருப்பாங்க. ஹென்றி டொரோசியோக்கு முன்னாடி இருக்கிறவங்க 2 பேர் தான். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இருப்பாரு. அந்த ராஜ்மோகன்ஸ் ஒய்ஃப்னு சொல்லி நார்மல் லைஃப் பத்தி எழுதியிருப்பார்ல அவர் இருப்பாரு. அப்புறம் டிராவல்ஸ் ஆஃப் ஜீன் முகமதுன்னு ஒன்று எழுதியிருப்பாரு. இவங்க 2 பேரும் தான் அவங்களோட மூத்தவங்க. ஹென்றி டொரோசியோட மூத்தவங்க அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹென்றி டொரோசியோ தான் ஃபர்ஸ்ட் வருவாரு. 1809ல அவர் வந்து பார்ன் ஆயிருப்பாரு. அப்புறம் டட்டோட ஃபேமிலி வருவாங்க. மிக்கேல் டட், டோரு டட், ரொமேஷ் டட். இவங்க 3 பேருமே அடுத்தடுத்து தான் வருவாங்க. இவங்க எல்லாருமே டட்டோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருப்பேன். சோ ஹென்றி டொரோசியோ ஃபர்ஸ்ட், அப்புறம் டட்டோட ஃபேமிலி இருப்பாங்க. அப்புறம் ரபீந்திரநாத் தாகூர், காந்தி இவங்க 2 பேருமே நமக்கு விடுதலை விடுதலை ரிலேட்டடா நம்ம வந்து புக்ல ஸ்கூல் படிக்கும் போதே படிச்சிருப்போம். சோ தாகூர், அடுத்தது காந்தி அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேரையும் பார்க்கிறோம். அப்புறம் அரவிந்தோ, அப்புறம் சரோஜினி நாயுடு, அப்புறம் நிராட்சி சௌத்ரி. இதுதான் வந்து புக்ல இருக்கிற ஆர்டர். இப்படிதான் குரோனாலஜிலயும் கேட்பாங்க. ஓகேவா? சோ ஹென்றி டொரோசியோ தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் டட்டோட ஃபேமிலி மிக்கேல் டட் தான் ஃபர்ஸ்ட், டோரு டட் வந்து கடைசி டட்டோட ஃபேமிலில. அப்புறம் தாகூர், காந்தி, அரவிந்தோ, அப்புறம் தான் சரோஜினி நாயுடு, அப்புறம் நிராட்சி சௌத்ரி. ஓகே, சரோஜினி நாயுடு டெஃபினட்டா இயர் தனியாவே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 1879 879 அப்படின்றதான் சரோஜினி நாயுடோட இயர். காந்திஜி வந்து 1869ல பிறந்திருப்பாரு. தாகூர் வந்து 1861ல பிறந்திருப்பாரு. ஓகேவா? இதுல ஆல்ரெடி நெட் கொஸ்டின் சொல்லி பார்த்தா சரோஜினி நாயுடு, நிராட்சி சௌத்ரி இவங்க 2 பேருமே ஆல்ரெடி நெட்ல கேட்டிருக்காங்க. டோரு டட்டும் ஹென்றி டொரோசியோவும் ஆஃபன் நெட் கொஸ்டின்ஸ். இப்படி ரிப்பீட்டடா வர்ற ரைட்டர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு குரோனாலஜி திருப்பி வருவாங்க. நீங்க அவங்கள மட்டும் படிச்சுட்டு போனாலே என்ன ஆர்டர்ல வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இந்தியன் ரைட்டர்ஸ்ல 2 ட்ரியோ இருப்பாங்க. ஒரு ட்ரியோ வந்து முல்க்ராஜ் ஆனந்த், ஆர்.கே. நாராயணன், ராஜாராவ். இன்னொரு ட்ரியோல உங்களுக்கு ஒருத்தர் மட்டும் தான் தெரியும். ஏ.கே. ராமானுஜம் மட்டும் தான் தெரியும். மீதி இருக்க 2 பேரும் நம்ம இன்னும் கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கவே இல்ல. அது ஒண்ணு வந்து ஜெயேந்திர மகாபத்ரா, இன்னொருத்தர் வந்து பார்த்தசாரதி. இவங்க 3 பேரும் சேர்ந்தா ஒரு ட்ரியோ. யாரெல்லாம்? ஜெயேந்திர மகாபத்ரா, ஏ.கே. ராமானுஜம்,
பார்த்தசாரதி. இவங்க 3 பேருமே ஒரு ட்ரியோ. 2 ட்ரியோ நம்ம படிப்போம். 2 ட்ரியோ படிப்போம். அதுல ஒரு ட்ரியோ வந்து மில்க் ராஜ் ஆனந்த், ஆர்.கே. நாராயணன், ராஜாராவ். இன்னொரு ட்ரியோ வந்து ஜெயேந்திர மகாபத்ரா, ஏ.கே. ராமானுஜம், அப்புறம் பார்த்தசாரதி. இவங்க 3 பேருமே ட்ரியோ. சோ நீங்க ட்ரியோன்னு படிச்சிட்டாலே இயர ஈஸியா மனப்பாடம் பண்ணலாம். மில்க் ராஜ் ஆனந்த் 1905, ஆர்.கே. நாராயணன் 1906, ராஜாராவ் வந்து 1908. இது நம்ம ஆல்ரெடி ரிப்பீட்டடா நான் கிளாஸ்ல கேட்டுட்டு இருக்க கொஸ்டின். இதுல என்ன நீங்க ஆட் ஆன் பண்ண போறீங்க அப்படின்னா, ஆர்.கே. நாராயணன் கூட பவானி பட்டாச்சாரியா மட்டும் கூட பிறந்தாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க போறீங்க. ஓகே. பவானி பட்டாச்சாரியாவும் ஆர்.கே. நாராயணனும் ஒரே வருஷம் தான் பிறந்திருக்காங்க. 1906. இதுதான் நம்ம இப்ப படிக்க போறோம். அடுத்தது ஆசிஃப் குறும்பாவோட இயர உங்களுக்கு தரவா தெரியும். ஏன்னா ஆசிஃப் குறும்பாயும் நிசிம் எசிகேலையும் நம்ம தொடர்ந்து படிச்சோம். நிசிம் எசிகேல் வந்து 24, ஆசிஃப் குறும்பாய் வந்து 28. இப்படிதான் வந்து நீங்க படிச்சிருக்கீங்க. இப்போ ஆசிஃப் குறும்பாய் கூட 2 பேரும் ஆட் ஆன் பண்ணிக்க போறோம். ஒண்ணு வந்து ஜெயேந்திர மகாபத்ரா, இன்னொன்னு விஜய் டெண்டுல்கர். சோ இவங்க 3 பேருமே ஒரே வருஷத்துல தான் பிறந்திருப்பாங்க. 1928. ஓகேவா? அப்புறம் ஏ.கே. ராமானுஜம் 29ன்னு தெரியும். அத சொல்லிக் கொடுக்கும்போதே பி. லால்னு ஒருத்தர் அவங்க கூட தான் பிறந்தாங்கன்றதை சேர்த்து படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். சோ பி. லால். அப்புறம் பார்த்தசாரதி 34. ஆல்ரெடி 34ல உங்களுக்கு கமலாதாஸ் 34 வயசு ஆயிடுச்சு கமலாதாஸ். அவங்களோட மேரேஜ் லைஃப்ப பத்தி பேசுவாங்க. கன்ஃபெஷனல் கீழ வருவாங்க. மாதவி குட்டி, எந்த கதை, இன்ட்ரோடக்ஷன் இது எல்லாமே நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். இது வந்து கமலாதாஸோட வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கமலாதாஸ் வந்து 34ல பிறந்திருப்பாங்க. அதே வருஷம் தான் பார்த்தசாரதியும் பிறந்திருப்பாங்க. 1934. சோ இந்த 2 ட்ரியோவும் மனப்பாடம் பண்ணிட்டாலே இதுக்குள்ள இவ்ளோ ரைட்டர்ஸ் இருக்காங்க. இவ்ளோ பேரோட பர்த் இயரும் உங்களுக்கு மெமரைஸ் ஆயிரும். ஓகேவா? இதுக்கப்புறம் இருக்க அதர் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவ்ளோ பேரும் உங்களுக்கு டெஃபினட்டா தெரியணும். இயரோட யார் யார் எப்ப பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் மகேஷ் தட்டானி, விக்ரம் சேத்து, சல்மான் ருஷ்டி, குருசரன் தாஸ் 62, 63 கிடையாது. குருசரன் தாஸ். ஓகேவா? அப்புறம் நிஜம் எசிக்கேல் தெரியும் உங்களுக்கு. இவ்ளோ பேர் தான் உங்களுக்கு தெரியும். ரிமைனிங் இருக்கிற பீப்பிள்ஸ நம்ம இப்ப தான் புதுசா படிக்க போறோம். இந்தியன் ரைட்டர்ஸ் நீங்க நடத்தி முடிக்கவும் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இஃப் நாட் அப்படின்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் முதல்ல படிச்சு முடிங்க. சரியா? 2 ட்ரியோ படிச்சிருக்கோம். மேல இருந்து யார் ஃபர்ஸ்ட் வரா அப்படின்றத பார்த்திருக்கோம். இதுல அதர் ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மனோகர் மல்கோகர். இந்த மனோகர் மல்கோகரோட கதை எப்படி வரும் அப்படின்னு சொன்னா மேங்கோ வச்சு தான் வரும். மேங்கோக்கு 2 கண்ட்ரியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அதோட சம்மேஷன் நான் சொல்லிக் குடுத்திருப்பேன். சோ மேங்கோ எவ்வளவு ரூபா அப்படின்னு சொன்னா ரூ. 13. அதனால மனோகர் மல்கோகர் எந்த இயர்ல பிறந்திருப்பாரு அப்படின்னா 1913ல பிறந்திருப்பாரு. ஓகேவா? குஷ்வந்த் சிங் வந்து 1915. நிசிம் எசேக்கியேல் கூட தான் யாரும் பிறந்திருப்பாங்கன்னா கமலா மார்க்கண்டேயா. கமலா மார்க்கண்டேயாவையும் கமலா தாஸையும் குழப்பிக்க கூடாது. கமலா தாஸ் வந்து 34. கமலா மார்க்கண்டேயா வந்து 1924. ரொம்ப ரொம்ப கம்மியான வயசு தான். 1924. ஓகேவா? அப்புறம் மகேஷ் ஸ்வேதா தேவி. தேவி அப்படின்றதா 26. தென் நயன்தாரா, ரூத் இவங்களுக்கு வயசு எவ்வளவு அப்படின்னா 27. நீங்க இப்படி படிச்சாதான் உண்டு. நயன்தாரா அப்படின்றது ஹீரோயின் தெரியும். ரூத்ன்றது பொண்ணோட நேம்னு தெரியும். சம்மன் நாகல் மட்டும் நடுவுல. இவங்க 3 பேருமே எந்த ஏஜ்ல பிறந்திருப்பாங்க அப்படின்னா 27ல தான் பிறந்திருப்பாங்க. அப்புறம் அருண் கொல்காத்தர் வந்து 32, அனிதா தேசாய் வந்து 37, கிரீஷ் கர்னாட் அண்ட் சசி தேஷ்பாண்டே வந்து 38, அனில் தேஷ்வாலா அண்ட் கீவ் பட்டேல் வந்து 40. அப்புறம் அமிதா கோஷ் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கணும். அவங்க வந்து 56. விக்ரம் சேத், அமிதா கோஷ், மகேஷ் ரட்டானி இவங்க எல்லாமே தொடர்ந்து வருவாங்க. விக்ரம் சேத் வந்து 1952, அமிதா கோஷ் வந்து 1956 அண்ட் மகேஷ் ரட்டானி வந்து 1958. இந்த குரோனாலஜி வந்து டெஃபினட்டா உங்களுக்கு 2 கொஸ்டின் வரும். இதுல ஏதாவது ஒரு 2 விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சாலே குரோனாலஜில ஆன்சர் அடிச்சிடலாம். அதனால இந்த இயர படிச்சுட்டு நெட் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுங்க. இது இல்லாம எக்ஸாம் ஹால்குள்ள போகாதீங்க. இவ்வளவுதான் இந்தியன் ரைட்டர்ஸ்ல இம்பார்ட்டன்டான இயர்ஸ் அப்படின்னு சொன்னா. நெறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க இன்னும். புக்ல நெறைய பேர் இருக்காங்க. பட் நான் இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ்ன்னு சொல்லி இதுவரைக்கும் பார்த்த அவ்வளோ கொஸ்டின்ஸ்ல இருந்து இவங்க மட்டும் தான் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. சோ நீங்க இவளுங்க மட்டும் படிச்சாலே போதும். நமக்கு தெரியாத 2 ரைட்டர்ஸ விட்டுட்டா கூட 3 ரைட்டர் வச்சு குரோனாலஜியோட ஆன்சர் கிளிக் பண்ணிடலாம். புரிஞ்சுச்சா? Yes, ma'am. புரிஞ்சுச்சு. இயர படிச்சிருங்க. எல்லாத்துக்கும் ஈஸியா தான் இருக்கும் இயர்ஸ் வந்து. ஓகேவா? சோ லாஸ்ட் கொஸ்டின். Which among the following is said to be the first fiction magazine created by whom go hence back ன்னு கொடுத்திருக்காங்க. இது எந்த ஆத்தர்னே தெரியாது. என்ன கொஸ்டினும் தெரியாது. இதுக்கு ஆன்சர் வந்து அமேசிங் ஸ்டோரிஸ். ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு காம்ப்ரிஹென்ஷன் நான் காட்ட போறேன். அது ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போறீங்க நீங்க எல்லாரும். இது காம்ப்ரிஹென்ஷனோட கொஸ்டின். எப்பவுமே வந்து கொஸ்டின் பேப்பர் முடியும்போது ஒரு போம் லைன்ஸ குடுத்து ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கேட்பாங்க. அப்புறம் ஒரு பெரிய பேசேஜ் குடுத்து காம்ப்ரிஹென்ஷன் கேட்பாங்க. இந்தா இருக்கா இவ்ளோ பெரிய பேசேஜ் குடுத்து. இதுல 10 கொஸ்டின் இருக்கும். இந்த 10 கொஸ்டின் நீங்க அடிச்சிட்டாலே ஃபார் ஷூர் நெட் கிளியர் ஆயிரும். இது மேத்தமேட்டிக்ஸ் இதுவரைக்கும் நம்ம படிச்சது. இதுல எல்லாத்துலயும் நீங்க ஃபுல் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா 80-90% நெட் வந்து கிளியர் ஆயிரும். ஆனா அந்த காம்ப்ரிஹென்ஷன் 2மே சரி ஆன்சர் அவ்வளவு ஈஸியா பண்ற மாதிரி அவன் குடுத்து வச்சிருக்க மாட்டான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காம்ப்ரிஹென்ஷன ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. நான் கொஸ்டின்ஸ் காமிக்கிறேன். ஆன்சர் என்னன்றது கெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது வந்து போம் லைன்ஸ். யாரோட போம், யார் எழுதுனா அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எடுத்தாச்சா? எடுத்தாச்சுக்கா. எடுத்தாச்சு. போன ஸ்பீக்கர்ல போட்டுட்டு அந்த கொஸ்டின மட்டும் அந்த லைன்ஸ மட்டும் உங்களோட மொபைல்ல வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் நான் காட்டுறேன். ஓகேவா? வாட் இஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் த போம்? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. கீழ என்ன குடுத்திருக்காங்க? சர்ச் ஃபார் செல்ஃப், லவ் அண்ட் லாங்கிங், செல்ஃப் ஃபுல்ஃபில்மென்ட், ஃபேட் அண்ட் டெஸ்டினி. இதுதான் 4 ஆப்ஷன். இப்ப அத ரீட் பண்ணி அதுல என்ன தீம்ல இந்த போம் வந்து குடுத்திருக்காங்கன்றத கண்டுபிடிங்க.
1 minute time. Yes, கண்டுபிடிச்சாச்சா? ம். What is the theme? அக்கா அந்த ஆப்ஷனை பார்க்கலாமா கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் ஆ, பண்ணுங்க. சாரி. Done. அக்கா லவ் அண்ட் லாங்கிங்னஸ் டி. Others? Shakti, Sheila, Jay, D. Fate and Destiny. Fate and Destiny. இந்த போம பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மூட்ல தெரியும். ஓகேவா? நான் எக்ஸாம் ஹால்ல வச்சு என்னோட கொஸ்டின் பேப்பர் ஷிஃப்ட் 2 ஓட கொஸ்டின் பேப்பர் நான் அட்டெண்ட் பண்ணது. நெட் ஜேஆர்எஃப்காக எழுதுனது. எனக்கு எக்ஸாம் ஹால்ல வச்சு பார்க்கும்போது, இது ரொம்ப அவன் சோகமா எழுதியிருக்கான் அப்படின்ற மாரி ஃபீல் ஆச்சு. அகைன் நான் இங்க வந்து கொஸ்டின் பேப்பர வொர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு வேற ஆன்சர் கிடைச்சுச்சு. பட் இதோட ஆன்சர் வந்து லவ் அண்ட் லாங்கிங். ஒவ்வொரு மூட்ல இந்த போம் வந்து ஒவ்வொரு மாதிரி தெரியுது அப்படின்றது என்னோட பெர்சனல் ஒப்பீனியன். லவ் அண்ட் லாங்கிங் தான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஏன்னா அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்காத மாதிரி, இவன் ஒரு சைட்ல இருந்து எல்லாத்தையும் குடுக்குற மாரி, ஆப்போசிட் சைட்ல இருந்து எனக்கு அவனுக்கு கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த போம் எனக்கு செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது குடுத்துச்சு. ஆனா எக்ஸாம் ஹால்ல வச்சு ரீட் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீல் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ இட் டிஃபர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் போலாமா? ஐடென்டிஃபை த மூட் ஆஃப் த போம். ஐடென்டிஃபை த மூட் ஆஃப் த போம். போம காமிக்கணுமா? கொஸ்டின்ல இருக்கட்டுமா? அக்கா கொஸ்டின் கொடுங்க. கொஸ்டின்ல இருக்கட்டும். அக்கா நாஸ்டாலஜிக் டி. அதர்ஸ்? அதர்ஸ்? Nostalgic. பட் ஆன்சர் வந்து சாம்பர். சாம்பர் இஸ் நத்திங் பட் அ டல் அப்படின்னு அர்த்தம்.
ஓகேவா? அந்த போம் வந்து நாஸ்டாலஜிக் அப்படின்னு சொல்ல முடியலையா உங்களால? இட்ஸ் டல் அப்படின்னு சொல்லுவோம். நாஸ்டாலஜிக் அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி நடந்து போன விஷயத்த நம்ம திரும்பி பார்த்து ஃபீல் பண்றது தான் நம்ம நாஸ்டாலஜிக் அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து டல்லான மூட்ல இந்த போம வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றது தான் அவங்க சொல்றாங்க. சோம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சோம்பர் தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தி ஃப்ரேஸ் ஓஷனிக் ஐஸ் அண்ட் ஆப்சென்ட் ஐஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அனஃபோராவா, டிசானன்ஸா, கான்சனன்ஸா, parallelism-ஆ? Parallelism. என்னடா? Parallelism. கரெக்ட். பேரலலிசம். ஓகேவா? இதுல அனஃபோரா அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே வேர்ட் ரிப்பீட்டடா அந்த லைன்ல வந்துட்டே இருந்துச்சுன்னா அனஃபோரான்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி, எவ்ரி மூவ், எவ்ரி வே, இல்ல எவ்ரி வே யூ சீ, அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் எவ்ரி எவ்ரி எவ்ரி, ஆனா எவ்ரி மட்டும் சொல்லல. வாட் எவர் த வேர்ட் மே பி, அந்த வேர்ட் ரிப்பீட்டடா வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அனஃபோரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டிசோனன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு லேக் ஆஃப் ஹார்மனி. ஒரு மியூசிக் இருக்கு, ஆனா மியூசிக்ல உயிரே இல்லைன்னு சொல்லுவோம் தெரியுமா? அது வந்து அவங்க டிசோனன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ parallelism is ஆன்சர். ஓஷனிக் ஐஸ் அண்ட் absent eyes are the example of parallelism அப்படின்னு சொல்றாங்க. What does the phrase red signal sends out signify? இந்த லைன் வந்து எதை வந்து signify பண்ணுது? The red signal sent out. Passion, distress, threatening signals, homeful and warmth. Distress and desperation. Distress and the Desperation. desperation of the Desperation of. speaker. Yes, correct. The stress and the desperation of the speaker. ஓகேவா? யாரோ ஒருத்தங்க இல்ல, அதுல அவன் ஃபீல் பண்ற மாதிரி அது வந்து எழுதியிருக்காங்க. Identify the type of imagery used in the poem. மெட்டாபிசிக்கல் இல்லையா? எனக்கு சீரியஸா தெரியாதுடா. நானும் உன் கூட சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கேன். நேச்சுரல் இமேஜரி. ஏன்னா இதுல நான் எலிமினேட் பண்ணது எதுன்னு சொன்னா வாரையும் அர்பனையும் நான் எலிமினேட் பண்ணிட்டேன். மேபி அது மெட்டாபிசிக்கலா இருக்கலாம், இல்ல நேச்சுரலா இருக்கலாம்னு நான் கெஸ் மண்டையில வச்சிருந்தேன். ஏன்னா வார் டெஃபினட்டா கிடையாது. வார பத்தி பேசவே இல்லை. அர்பன் பத்தியும் அந்த இடத்துல பேசவே இல்லை. மெட்டாபிசிக்கல் அப்படின்னு சொன்னா நம்ம மெட்டாபிசிக்கல் போயிட்டுல என்ன பார்த்திருக்கோம்? ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்து கூட கம்பேர் பண்றது அப்படின்றத நம்ம மெட்டாபிசிக்கல் அப்படின்னு பார்ப்போம். பெட்டர் ஒண்ணு நேச்சுரலா இருக்கும், இல்ல மெட்டாபிசிக்கலா இருக்கும். ஆன்சர் வந்து நேச்சுரல் இமேஜரி அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? கிளியரா? கொஸ்டின்ஸ் எப்படி கேக்குறாங்கன்னு? கிளியருக்கா, புரியுது. இந்த மாதிரி தான் 5 கொஸ்டின்ஸ் வரும். அடுத்த 5 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து வரும். இதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வி வில் see the questions. இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த செகண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சா? Yes, ma'am. அடுத்த ஸ்கிரீன்ஷாட் வந்து ரிமைனிங் இருக்கிற வரைக்கும். இதுல இருந்தே நீங்க எடுத்துக்கலாம். எடுத்தாச்சா? எடுத்தாச்சாடா? Yes, ma'am. ரீட் பண்ணி முடிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்றத காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள என்ன கண்டென்ட் இருக்கு? நானும் உங்க கூட சேர்ந்து ரீட் பண்ண போறேன். I will give you 2 to 3 minutes. Read the paragraph. உள்ள எதை பத்தி பேசியிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மண்டைக்குள்ள ஏத்திக்கோங்க. அதுக்கப்புறம் we will go on to the questions.
Nice. Read பண்ணியாச்சா? What is the content about? இப்ப நம்ம சஸ்பீஷியஸை பத்தி பேசுறோம். சஸ்பிஷன்னா என்னது? சந்தேகம். சந்தேகப்படுறது. ஓகேவா? அத பத்தி தான் இந்த ஃபுல் பேராகிராஃபும் பேசிருக்காங்க. உள்ள ஒரு கதையும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் பேராகிராஃப் டூ பேராகிராஃப். லைன் பை லைன் ஏதோ ஒண்ணு ரிப்பீட்டடா தே ஹேவ் செட் சம்திங். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் டோன் டஸ் அ பேசேஜ் ப்ரிடாமினன்ட்லி கன்வே? என்ன டோன் அந்த பேசேஜ் வந்து ப்ரிடாமினன்ட்டா கன்வே பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்டாலஜிக் அண்ட் சென்டிமெண்டலா, அர்ஜென்ட் அண்ட் அலார்ம்டா, டிட்டாச்ட் அண்ட் ரிஃப்ளெக்டிவா, சஸ்பென்ஸ்ஃபுல் அண்ட் ட்ராமாட்டிக்கா அப்படின்றதா கொஸ்டின். இதுல நாஸ்டாலஜிக் அண்ட் சென்டிமெண்டல் ஃபார் ஷூர் வராது. அப்படிதானே? இஃப் ஐ எம் நாட் ராங். அப்படித்தானே? அது வராதுல்ல. எனக்கும் ஆன்சர் ஞாபகம் இல்ல சீரியஸ்லி. நான் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் D பண்றேன், ஆ நான் ஆன்சர் இருக்குன்னு மறந்துட்டேன். நினைக்கிறேன். நாஸ்டாலஜிக் அண்ட் சென்டிமெண்டல் வராது. அப்ப வேற ஒண்ணு எது வராதுன்னு நினைக்கலாம்? அர்ஜென்ட். அர்ஜென்ட் அண்ட் அலார்ம்டு மேபி வரலாம், வராம போகலாம். அர்ஜென்ட் அண்ட் அலார்ம்டு, டீடாச்ட் அண்ட் ரிஃப்ளெக்டிவ், சஸ்பென்ஸ்ஃபுல் அண்ட் ட்ராமாட்டிக். D ஆ இருக்குமா மேம்? சீரியஸ்லி தெரியாது, நான் ஆன்சர் செக் பண்றேன். ஆன்சர் வந்து டிட்டாச்ட் அண்ட் ரிஃப்ளெக்டிவ். எஸ், டிட்டாச்ட் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் அப்படின்றது அதோட ஆன்சர். ஓகேவா? வாட் டோன் டஸ் த பேசேஜ் predominantly conveys? டிட்டாச்ட் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் அப்படின்றது அதோட ஆன்சர். Okay, what's the primary theme of the paragraph? Next question. The challenges of maintaining supremacy, the importance of personal relationship, the prospective suspicion, to contrast between fearful and stout people. Once again, paragraph read பண்ணுங்க. ஏதாவது ஒரு keyword அதுல இருக்கான்றத பாருங்க theme பத்தி, and then go to the conclusion. It is the theme of the paragraph ன்னு கேட்டிருக்காங்க. Option 3. என்னடா ஆப்ஷன்? Three. Prospective suspicion. ஓகேவா? வாட்ஸ் த பிரைமரி தீம் ஆஃப் த பேராகிராஃப் அப்படின்னு சொன்னா prospective suspicion. எப்படி இதை கெஸ் பண்ணீங்க? அந்த வேர்டு தான் அடிக்கடி வருது. சஸ்பிஷன் சஸ்பிஷன் தான். சும்மா ஒரு clues. கெஸ் தான் இதுல இருக்குது. அவ்வளவுமே கெஸ்ல தான் அட்டன் பண்றது. வாட் இஸ் த வேர்ட் காடட் சிக்னிஃபை? டு ப்ரொடெக்ட், டு பொசஸ், டு கீப் அண்டர் கண்ட்ரோல், மிலிட்டரிஸ்டிக் எக்ஸசைஸ். மிலிட்டரிஸ்டிக் எக்ஸசைஸ். காடட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சென்டென்ஸ்ல காடட் எங்க இருக்குன்றத பாருங்க. அதோட மீனிங், அந்த சென்டென்ஸ்ல என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. வாட் இஸ் த வேர்ட் காடட் சிக்னிஃபை? காடன்ற வேர்டை கண்டுபிடிச்சிட்டீங்களா எங்க இருக்குன்னு? அக்கா செகண்ட் லைன்ல இருக்கு, செகண்ட் மேல லைன்ல நான் கீழே ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். இந்த இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். Suspicion among those who banks. What will be the answer?
டு ப்ரொடெக்ட்டா? ஏ. டு கீப் அண்டர் கண்ட்ரோல். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா அந்த மீனிங் ரீட் பண்ணும்போது சஸ்பிஷன் அமாங் தாட்ஸ் இஸ் லைக் பேட்ஸ் அமாங் பேர்ட்ஸ். ஓகேவா? பேர்ட்ஸுக்கு நடுவுல இப்ப நல்லா போயிட்டு இருக்க ஃபேமிலிக்குள்ள ஒரு மேலுக்கு ஒரு ஃபீமேல் மேலயோ ஒரு ஃபீமேலுக்கு ஒரு மேல் மேலயோ ஒரு சஸ்பிஷன் டவுட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து நல்லா போயிட்டு இருக்க கூட்டுக்குள்ள கல்லெடுத்து அடிச்ச கதையா தான் இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. they ever fly by to light and சொல்லி certainly they are to be repressed. நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்போசிட் பர்சன் மேல இப்படி ஒரு டவுட் இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து ரெப்ரஸ் பண்ணுவோம். சப்ரஸ் பண்ணுவோம். அதை வந்து வெளியில காட்டக்கூடாது, சொல்லக்கூடாது, கேட்டா எங்க ரிலேஷன்ஷிப் உடஞ்சிருமோன்றத. அததான் ஆர் அட்லீஸ்ட் வெல் காடட்னு கொடுத்திருக்காங்கன்னு எனக்கு ஒரு தாட். ஓகேவா? வெல் காடட் அப்படின்னு சொன்னா அதை வெளியில காட்டாம வெளியில முடிஞ்ச வரைக்கும் சொல்லாம அப்படி ஒரு விஷயம் நம்ம வந்து சந்தேகமா நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லாம we are well guarded. அததான் வந்து இந்த இடத்துல மீனிங்ல காடட் சிக்னிஃபைஸ்னு கேட்டிருக்காங்க. டு கீப் அண்டர் கண்ட்ரோல். டு கீப் அண்டர் கண்ட்ரோல் ஆப்போசிட் சைடுல இருக்கிற பர்சனுக்கு அது தெரியாம we are keeping inside அப்படின்றது. அதனால அது ப்ரொடக்ட்னு வராது, பொசஸ்ன்னு வராது. பொசஸ் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு மேல நம்ம பொசஸ்டா இருக்கிறது நம்ம பொசஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரொடக்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்திரமா பாத்துக்கிறது. பட் இந்த இடத்துல என்ன மீனிங் கொண்டு வராங்க, காடட் அப்படின்றது அது நம்ம அது வந்து அவங்க கிட்ட காட்டாம நம்ம உள்ள வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம். அதனாலதான் டு கீப் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்றது அதோட ஆன்சர். ஓகேவா? புரியுதா? ஓகே. புரியுது, சென்டென்ஸ புரியுது. ரீட் பண்ணி அதோட மீனிங் அவங்க என்ன சொல்ல வராங்க. ஏன்னா வேர்ட் குடுத்துட்டான்ல. அப்ப அந்த சென்டென்ஸ ரிப்பீட்டடா ரீட் பண்ணும்போது ஒரு மீனிங் வந்து நமக்கு கிடைக்கும். அத வச்சு we can find it the answer. ஓகேவா? What helps in eliminating suspicious? Shout physica, discussion and knowledge, observation, eternal alliance. அதுக்கு ஆன்சர் இதுல குடுத்திருக்காங்களா என்ன? பாசேஜ்ல. என்ன ஆன்சரா இருக்கும்? அக்கா கம்யூனிகேட்னு நினைக்கிறேங்க. அதுல கீழ அந்த பாருங்க சார். ஷவுட் பிசிக்கா, அப்சர்வேஷனா, இல்ல eternal alliance, discussion and knowledge? Communication is Discussion word on knowledge. discuss and knowledge. Okay. Discussion and knowledge is the answer of eliminating suspicious. ஓகேவா? ஆனா லாஸ்ட் மேல கொஸ்டின். கம்யூனிகேஷன் கொடுத்துருக்கேன். எங்க கொடுத்திருக்கு? நானும் இவ்வளவு ரீட் பண்ண என் கண்ணுக்கே தெரியல. மேல certainly the best mean to கீழக்கா. செகண்ட் பார்ட்லயா? அக்கா இன்னும் கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. இருக்கு. Is to frankly செகண்ட் பார்ட் communicate them with a party that he is suspects. Okay. Okay, last question. Which among the following is true in the context of the given paragraph? Henry VII ruled Sicily for a long time. Suspicion is a stepping stone to faith. Suspicion kills a layer of human spirit. A ruler should suppress suspicion of all forms. எதுவா இருக்கும்? அக்கா அது வந்து இதுக்கா ஃபேத்துக்கா.
gives license to faith. எஸ் ஆன்சர் வந்து 2 தான். சஸ்பிஷன் இஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு ஃபெய்த். அது அந்த லாஸ்ட் லைன்ல இருந்துச்சு அந்த லைன் அப்படிதானே? இதா இருக்குல்ல. Ah, சஸ்பிஷன் கிவ்ஸ் லைசன்ஸ் டு ஃபெய்த். Suspicion did give a passport to faith, but a doubt rather took in to discharge itself. Okay. எஸ் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுது. Others? Yes, ma'am. புரிஞ்சுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம இதோட ஒரு கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. 100 கொஸ்டின்ஸ் வி டோட்டலி கம்ப்ளீட்டட். ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு திருப்பி அடுத்த ஷிஃப்ட் 1ஓட 100 கொஸ்டின்ஸ் 15 நீ கோனா சார்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பை 8 o'clock we will start the session. Be on time. Thank you. ஓகேக்கா. Thank you.